ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாம். முதல் கேள்வி, நீங்க வந்து எந்த ஊருக்கா? அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் பக்கத்துல கன்னிவாடி அப்படிங்கிறது தான் எங்களோட ஊரு. பக்கத்திலேயே வந்து பழைய கன்னிவாடி அப்படிங்கிறது இன்னொரு ஊர் இருக்கு. ஸோ அது கிடையாது. கன்னிவாடி அப்படிங்கிறது தான் எங்களோட ஊரு. 2வது கேள்வி, நீங்க அமெரிக்கால வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மவுண்டைன். இந்த ஸ்டேட் நேம் வந்து கொலராடோ. இந்த மொத்த கொலராடோ ஸ்டேட்டுமே கடல் மட்டத்துல இருந்து ஒரு 8000 அடி உயரத்துக்கு மேல தாங்க இருக்கு. ஸோ இங்க உள்ள காத்துல வந்து நமக்கு ஈரப்பதமே இருக்காது. பாடி வந்து சீக்கிரமே நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆயிரும். நம்ம வந்து அதிகமா தண்ணி குடிக்கிற மாரி இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து பாடிக்கு தேவையான தண்ணி குடிக்கல அப்படின்னா, டக்குனு வந்து தலைவலி வந்துரும். இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கு. ஆனா வந்து இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஒரு இயற்கையோட சார்ந்தே வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ரொம்ப அழகா இருக்கும். இங்க உள்ள இடத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தாலே போதும் நமக்கு வந்து கவலையெல்லாம் மறந்து போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சம்மர் டைம்லயுமே ரொம்ப நல்லாருக்கும். ஃபால் சீசன் அப்பயுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வின்டர் டைம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்குங்க. எல்லா பக்கமே வந்து ஒயிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ராவல்லாம் பண்றோம் அப்டின்னா, மலைக்கு பக்கத்திலேயே வந்து ரோடு இருக்கும். ரோட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ரிவர் போகும். ஸோ நம்ம வந்து ஒரு சாங் போட்டுட்டு நம்ம கார்ல ட்ராவல் பண்றோம் அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நமக்கு வந்து ஒரு கவலை இருக்கு அப்டிங்கிறதே நம்ம வந்து நெனச்சு கூட பார்க்க மாட்டோம். ஸோ அவ்ளோ சூப்பரா இருக்கும். 3வது கேள்வி, நீங்க இருக்க பிளேஸ்ல இந்தியன் ஸ்டோர் இல்லைங்களா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இல்லங்க. இங்க வந்து ஒரு இந்தியன் ஹோட்டல் கிடையாது, ஒரு இந்தியன் ஸ்டோர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்க வந்து கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கோம். இந்தியன் ஸ்டோர் போகணும் அப்படின்னா, ஒரு 3 ஹவர்ஸ் வந்து டிராவல் பண்ணி டென்வர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகணும். நாங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கோம். ஸோ அதனால வந்து அடிக்கடியெல்லாம் வந்து அங்க போக மாட்டோம். 6 மந்த் ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டு வேணுங்கிற திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்காது. இங்க வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸ் அந்த மாரி தான் கிடைக்கும். மத்தபடி வந்துட்டு நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் வந்து இங்க எதுவுமே கிடைக்காது. ஸோ நான் வந்து இத வச்சு தான் குக் பண்ணிக்குவேன். அடுத்த கேள்வி, "இங்க உள்ள பிளாக் பீப்பிள்னால இங்க எதுவும் பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பீப்பிள் கண்டிப்பா இருப்பாங்கங்க. ஆனா வந்து கிரைம் நடக்கிறது வந்து கம்மி தான். மத்த இடங்கள வந்து கம்பேர் பண்ணும்போது, இங்க வந்து கிரைம் நடக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா இங்கேயுமே வந்து இந்த கிட்னாப் கேஸ் அந்த மாரிலாம் வந்து கண்டிப்பா இருக்கும். வால்மார்ட்லாம் போனோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் நடக்கும். ஆனா 99% வந்து ரொம்ப கம்மிங்க. மத்த இடங்கள வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெறைய மெக்சிகன்ஸ் வந்து இங்க இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப நான் பேசின அளவுல என்கிட்ட ஒரு 2, 3 பேர்லாம் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேலாம் வந்து பயங்கரமா கிரைம் நடக்கும். இங்க வந்து கொலராடோ வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நீங்க சாக்ஸ்ல வந்து ஒயிட் கலர்ல ஒண்ணு ஸ்டிக் பண்ணீங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி. அந்த சிஸ்டருமே வந்து கொலராடோ ஸ்டேட்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. அது வேற ஒண்ணும் இல்ல சிஸ்டர். இது வந்து ஹீட்டிங் பேட் தான். இது வந்து நான் காஸ்ட்கோல தான் வாங்குனேன். முக்கியமா இந்த ஸ்னோ டைம்ல வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இத நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா, நம்மளோட கால் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்லா வார்ம் ஆக ஆரம்பிச்சுடும். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வீட்டுக்கு போடுறதுக்காக தான் முக்கியமா வாங்குனேன். ஏன்னா வந்து ஃப்ளோர் எல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். எனக்கு வந்து விரல் எல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதனாலேயே வந்து நான் இத வாங்குனேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து காஸ்ட்கோலலாம் கிடைக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "நீங்க வந்து H1B விசாவா?" அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து H1B விசா கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து L1 விசா. நானு, என் பசங்க வந்து L2 விசா. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ரினிவல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்றாங்க? எங்க ஒர்க் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து செஃப்பா இருக்காங்க. இது வந்து மேரியட் ஹோட்டல்ல, தி ரிட்ஸ் கார்ல்டன்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நெறைய வீடியோலயே வந்து பார்த்திருப்பீங்க. முக்கால்வாசி வந்து அவங்க தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து செஃப்பா இருக்காங்க. அடுத்து ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க, லாட்டரி டிக்கெட் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பிரதர் நான் ட்ரை பண்றேன். ஆனா நாங்க வந்து லாட்டரி டிக்கெட்லாம் வந்து வாங்குனதே கிடையாது. நாங்க அத வந்து ட்ரை பண்ணது கூட கிடையாது. ஸோ லாட்டரி எல்லாம் நமக்கு ஒரு லக் வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? லக் இருந்தா மட்டும் தான் அதெல்லாம் கிடைக்கும். இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கூட ஒரு அமெரிக்கனுக்கு வந்துட்டு ஒரு $1,00,000 வந்துட்டு லாட்டரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தேன். ஸோ அது மாரி நமக்கு வந்து லக் இருந்தா தான் இது வந்து கிடைக்கும். அதனால நாங்க வந்து இத வந்து பெருசா வந்து எடுத்துக்கிறதில்ல. லாட்டரியுமே வந்து நாங்க வாங்குறதும் கிடையாது. கமெண்ட்ல வந்து ஒரு 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க. அமெரிக்கால வேலை கிடைக்குமா? நான் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன். எப்படி சர்ச் பண்றது? அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க.
ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க LinkedInல வந்து ஃபாலோ பண்ணலாங்க. நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து வேக்கன்சி இருந்துச்சு அப்டின்னா, அதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க அது மூலியமா கூட அப்ளை பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். இதுவே வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வந்து உங்களுக்கு ஜாப் வேக்கன்சி காட்டுது. நீங்க வந்து அங்க அப்ளை பண்ற மாரி இருக்கீங்க அப்டின்னா, அவங்க அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து இவ்ளோ பே பண்ணணும் அப்டின்னு ஒரு அமௌண்ட்ட வச்சாங்க அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வந்து நமக்கு அப்படி ஒண்ணும் பே பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. கம்பெனியே வந்து நமக்கு எல்லாமே பண்ணி குடுத்துருவாங்க. 2வது வந்து ஏஜென்சிங்க. இப்ப வந்து ஏஜென்சி மூலியமா தான் நெறைய கம்பெனில வந்து ஆள் எடுப்பாங்க. இப்ப சிங்கப்பூர் கண்ட்ரிக்குலாம் போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஏஜென்சி மூலியமா தான் போக முடியும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற ஹோட்டல்லயே வந்து, இப்ப J1 விசால எடுக்கிறவங்கள வந்து கண்டிப்பா ஏஜென்சி மூலியமா தான் எடுப்பாங்க. ஸோ நீங்க அந்த மாரி ஏஜென்சில வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இதுலயுமே நெறைய ஃப்ராடுலாம் பண்ணுவாங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ இதுலயுமே உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் இருக்கு. ஸோ நீங்க இது மூலியமா கூட நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க ஊர்ல யாராச்சு, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க அப்படின்னா, அவங்க மூலியமா நீங்க வந்து ஜாப் தேடுறது இன்னுமே பெஸ்ட்டா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.